ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ரெசிபி வீடியோ தான். ஈஸியாக வீட்டிலேயே பண்ணுற மாதிரி ஒரு ஓட்ஸ் மில்க் புட்டிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் 1/2 லிட்டர், அதாவது 1/2 லிட்டர் பாலை நான் கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன். அதில் லெமனை புழிஞ்சு விட்டு நம்ம திரிஞ்சு வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜுக்கு அதை நம்ம ப்ராப்பராக ஃபில்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம் எகெயின் நம்ம நார்மல் வாட்டர் போட்டு நல்லா வாஷ் பண்ணி புழிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு அகலமான கடாயாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஹாட் வாட்டர் வச்சுக்கோங்க. கரெக்டாக ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா அந்த சொம்புக்கு ஈக்குவலாக நம்ம ஓட்ஸ் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் அதிகமாகவே இந்த தடவை போட்டிருக்கேன். ஸோ போட்டு நல்லா நீங்கள் ஃபுல்லாக வேக விடணும். உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கஞ்சி மாதிரி கெட்டியாக வர வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட்டாக அதை இது பண்ணணும். ஸோ வெந்ததுக்கப்புறமா ஸோ நீங்கள் கரும்பு சர்க்கரை யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஒயிட் சுகர் தான் இருக்குன்னா நீங்கள் அதுவே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுனால நான் கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். அதில் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் இருக்கு இல்லையா, ஏலக்காய் ஒரு 2 ஏலக்காய் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் நம்ம சர்க்கரை போட்டதுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். அது கொஞ்சம் கெட்டியாகணும் அப்படின்னா ராகி மாவு நீங்கள் கலக்கி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி ஆட் பண்ணிட்டிங்கன்னா நல்லா கெட்டியாக வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம அந்த பன்னீர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பன்னீரையும் உள்ளே போட்டு கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி நல்லா கலந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ரெடி ஆகிடும் ஓட்ஸ் மில்க் புட்டிங். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. சுகர் ஆட் பண்ண மாட்டாங்க அப்படின்னா ஒரு மீடியம் சுகரில் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாய்.